ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ். 2007 செப்டம்பர் 11ஆம் நாள் ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் என்ற மிகப்பெரிய குண்டை சோதனை செய்து ரஷ்யா தனது ஆயுத பலத்தை உலகிற்கு காட்டியது. 2000களின் பிற்பகுதியில் அமெரிக்கா ரஷ்யா உறவுகள் மோசமடைய தொடங்கின. 2007ஆம் ஆண்டு மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்காவின் உலகளாவிய மேலாதிக்கத்தையும் அதன் இராணுவ தலையீடுகளையும் கடுமையாக விமர்சித்தார். நேட்டோ கூட்டணியின் விரிவாக்கம், அமெரிக்காவின் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு திட்டங்கள் மற்றும் கொசோவாவின் சுதந்திரம் போன்ற விஷயங்களில் ரஷ்யா தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியது. அதே சமயம் அமெரிக்காவுக்கு தனது இராணுவ பலத்தை காட்டும் முயற்சிகளிலும் ரஷ்யா ஈடுபட்டது. இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் சோதனைக்கு போட்டியாக ரஷ்யாவும் ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டை தயாரிக்க திட்டமிட்டது. இதற்கு ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் என பெயரிட்டு அதனை 2007ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி வெற்றிகரமாக சோதனை செய்ததாக அறிவித்தது. ரஷ்யாவின் ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் குண்டு அமெரிக்காவின் மதர் ஆஃப் ஆல் பாம்ஸை விட 4 மடங்கு சக்தி வாய்ந்தது என்றும் இது சுமார் 44 டன் TNTக்கு இணையான வெடிப்பு திறனை கொண்டது என்றும் ரஷ்யா கூறியது. ஃபோப் ஒரு வெப்ப அழுத்த குண்டு ஆகும். இது அணு ஆயுதம் போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதன் வெடிப்பின் போது அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் கொண்ட அதிர்வலைகளை உருவாக்கி பரந்த பரப்பளவில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. அணுகுண்டு போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அணுகுண்டை போன்று கதிர்வீச்சு பின்விளைவுகளை ஏற்படுத்தாது. இத்தகைய சக்தி வாய்ந்த குண்டை சோதனை செய்ததன் மூலம் ரஷ்யா மீண்டும் ஒரு வலிமை வாய்ந்த சூப்பர் பவராக உலக நாடுகளின் முன் தன்னை நிலைநிறுத்தியது. ரஷ்யாவின் இந்த குண்டு சோதனை பற்றி பல்வேறு கேள்விகள் எழுந்தாலும் அமெரிக்காவின் மதர் ஆஃப் ஆல் பாம்ஸுக்கு போட்டியாக ரஷ்யாவின் ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் சோதனை நடைபெற்ற நாளாக 2007 செப்டம்பர் 11 உலக வரலாற்றில் பதிவானது.